Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றத ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றது என் கடமை இல்ல. சோ இன்னைக்கு பிளவுஸோட ஸ்லீவ், அதாவது பேசிக் ஸ்லீவ் எப்படி கட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா தொழில் ரகசியத்தை சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். 1 by 1 சொல்றப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன ரீசன் உங்களுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணணும்னா நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். பட் நீங்கள் இதே ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னா அந்த டைமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி இது பண்ணணுன்ற வரைக்கும் நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிளவுஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். இது ஸ்லீவ் பேட்டர்னோட அவுட்லுக் ஓவரால் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது புரியாது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? வாங்க பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஸ்லீவ் கட்டிங் நம்ம பார்க்கலாமா எப்படின்னு. ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்லிட்டேன். என்னுடைய லென்த் 6 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்ட் 17 இன்ச்சு, கீழே ரவுண்ட் 11 இன்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனில் நமக்கு அந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எனக்கு 9.75 வருது. ஸோ நம்ம டேப் எப்போவுமே எப்படி வச்சு ஆம்கோல் ரவுண்ட் அளக்கணும்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்படி பாருங்க, எனக்கு 9.5 வருது. சரிங்களா? 9.5 எனக்கு ஷோல்டர் ஆம் ரவுண்டு வருது. அப்போ பார்த்தா என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு 19 இன்ச்சுக்கு வருது. 2 இன்ச் எப்படிடா எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நம்ம குடஞ்செல்லாம் வெட்டுறோம்ல, அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம டீப்பாக குடையிறப்போ நம்மளோட நெக்கு ரவுண்டு பேக்கில் டவுன் ஆகுறப்போ நம்ம ஆம்கோல்லையும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு 19 இன்ச்சஸ்க்கு வருது. ஸோ 19 இன்ச்சஸை நம்ம ஆம்கோல் ரவுண்டாக இப்போ எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் ஃபோல்டிங்கில் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஃபோல்டிங்கில் இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டு